வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்திரா நகருக்கு வந்திருக்கோம். இங்கே பிந்து ரெஸ்டாரண்ட்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக பக்கா ஆந்திரா ஸ்டைலில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி குவான்டிட்டி ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெஜ் மீல்ஸ் வந்து 199 இருக்குது. புட்ட போஜனம் சொல்லிட்டு 599க்கு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் ஷேர் பண்ணி. ஸோ வெஜ் ஃபிஷ் மீல்ஸ் இருக்குது, சிக்கன் கோம்போ இருக்குது. ஆந்திரானாலே தெரியும் உங்களுக்கு, நெல்லூர் மட்டன் பிரியாணி, ஆந்திரா சில்லி சிக்கனு, சிக்கன் கஷ்யா இருக்கு, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி, நெல்லூர் சப்பாலா புலுசு ஃபிஷ் கறின்னு சொல்லிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ வாழையில போட்டு தான் சர்வ் பண்றாங்க. வாழையில சாப்பிட்றதே வந்து ஒரு தனி சுகம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜ் மீல் வந்து வாங்கியிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 199. வெஜ் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் தான். நீங்க எத்தனை தடவை வேணா வாங்கி சாப்பிடலாம். கொடுத்துருக்க சைட் டிஷ் எல்லாமே அன்லிமிட்டெட் தான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாயசம், கோவக்காய் பொரியல் இருக்கு, இது ஆந்திரா ஸ்பெஷல். ஒரு சட்னி இருக்கு, பப்பு கீரை சாறு இருக்கு, தயிர்ல பண்ணியிருக்க ஒரு வெஜ் மசாலா இருக்கு, கர்டு, ரசம், சாம்பார், ஒரு பீன்ஸ்ல பொரியல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் ரைஸு. ஸோ இது எல்லாமே வந்து அன்லிமிட்டெட் தான். நீங்க மீல்ஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளவு வேணா வந்து கம்ஃபர்டபுளா சாப்பிடலாம். இதுல வந்து கீயும் போட்டு கொடுத்துருக்காங்க. சுட சுட இருக்கு பாருங்க சாப்பாடு. ஸோ நம்ம வந்துட்டு அலக்காடும் வாங்கியிருக்கோம். நான்வெஜ்ல வந்துட்டு இதெல்லாம் இல்லை, அன்லிமிட்டட்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து சிக்கன் கோம்போ இருக்கு, மட்டன் கோம்போ இருக்கு. இங்கே சீ ஃபுட்டும் வந்து அவைலபிள். நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது வந்து மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கனு, லெமன் சிக்கனு, சிக்கன் மேன்ச்சோ சூப்பு, ஒரு ஆம்லெட் வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாருங்க, நல்லா ஆவி பறக்குது. சிக்கன் மேன்ச்சோ சூப்பு, நூடுல்ஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரோஸ்டட் நூடுல்ஸ் போட்டிருப்பாங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது அப்படியே அந்த சூடில் வந்துட்டு வெந்துடும். ஸோ நிறைய கேரட் எல்லாம் போட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு. ஆக்சுவலாக ஒன்று வந்து கொடுத்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டே தான் எடுக்கிறேன். அப்போ கூட அவ்வளோ சூடாக இருக்கு. நல்ல அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அருமையா இருக்கு. நிறைய குட்டி குட்டி பீஸா வந்து இஞ்சி, கேரட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிக்கன் பீசஸும் வந்து நிறைய இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா வந்துட்டு காரஞ்சாரமா கோல்டெல்லாம் இருந்தா இறங்கிட போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியனு, சிக்கன் பீசஸ், நூடுல்ஸ், அப்புறம் வந்து முட்டையும் வந்து உடச்சி ஊத்திருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா ஹெவியா இருக்கு. ஸ்டார்டர்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில்லி சிக்கனு, நல்ல பச்சை மிளகாய் நல்லா அரைச்சு போட்டிருக்காங்க. நல்ல கிரேவி டைப்ல இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடும் போதே தாறுமாறா இருக்கு டேஸ்ட். அவங்க போட்டிருக்க அந்த மசாலா வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. சில்லி சிக்கன் சொல்றது நல்ல, அந்த சில்லி வந்து நிறைய வந்து கிரன்ச்சியா நிறைய மாட்டுது. ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம அப்படியே வந்து சாப்பிடுறது நல்ல அந்த மசாலாவோட டிப் பண்ணிட்டு சாப்பிடலாம். இங்க பாருங்க, ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு டேஸ்ட். நல்ல காரஞ்சாரமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்லி சிக்கனே வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். நல்ல காரஞ்சாரமா இவங்க ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணிருக்கிறது இன்னும் தாறுமாறா இருக்கு டேஸ்ட். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லெமன் சிக்கனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா புளிப்பாகவும் இருக்கும், போன்லெஸ்ஸாகவும் இருக்கும். மேலே வந்து நல்ல ஒயிட் எல்லாம் தூவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. கேப்சிகமும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு. அதே போன்லெஸ்ன்றதுனால குழந்தைங்களை கூட லைக் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த எள்ளு வந்து நடுநடுல சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கு. அந்த டேஸ்ட்டும் வந்து அந்த ரொம்ப அருமையா இருக்கு. செப்பரேட்டா தெரியுது டேஸ்ட். சூப்பரா இருக்கு. நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடலாம். நான் இதை சாப்பிட்டு கூட சில்லி சிக்கனோட அந்த டேஸ்ட் வந்து நாக்குல இன்னும் அப்படியே இருக்கு. அருமையா பண்ணியிருக்காங்க.
முட்டை ஆம்லெட்டை நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி January 7th தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் 1 month ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து பெங்களூர்ல வந்து 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது இருக்கிறது வந்து இந்திரா நகர்ல. ஸோ இதனுடைய டைமிங் வந்து மார்னிங் 11 o'clockல இருந்து ஈவினிங் 11 o'clock வரைக்கும் இருக்கு. நோ பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாலிடேஸும் கிடையாது. எல்லா நாளும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்லெட் பார்க்கலாம். ஸோ மெயின் எதுக்கு வந்தாச்சு, மட்டன் பிரியாணி. ஆக்சுவலா குவான்டிட்டி வந்து நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு கொடுக்குற ராய்த்தாவும் ஒரு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. நல்ல பாசுமதி ரைஸ் பாருங்க, நிஜமா குவான்டிட்டி நிறைய இருக்கு. 2 பேர் ஆறாம வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இங்க பாருங்க, நான் இலையில போட்டுட்டு கூட, இங்க பாருங்க, ஆக்சுவலா இந்த குவான்டிட்டி எனக்கு போதுமானது. இலையில போட்டுட்டு கூட இன்னும் இந்த பவுல் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒரு 5 பீஸ் இருக்கு மட்டன் பிரியாணி. உண்மையிலே வந்து குவான்டிட்டி சூப்பரா இருக்கு. நல்ல 2 பேர் ஷேர் பண்ணி ஆறாம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இதனுடைய பிரைஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். மட்டன் பீசஸ் பார்க்கலாம். சரியான சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்ல பெரிய பெரிய பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நல்ல இது வந்து இது ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பிரியாணியில போட்டாங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஹெவியா இருக்கும். எண்ணெய்லாம் ஜாஸ்தி இல்லை. இங்க பாருங்க, நல்ல சாதமும் உதிரி உதிரியா இருக்கு. நல்ல ஸ்பைசியா அந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணின்ற மாதிரி அருமையா இருக்கு. நல்ல அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடும் போதே அந்த ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி எல்லாம் வந்து தனியா தெரியும். நார்மல் நம்ம ஆம்பூர் பிரியாணி, நம்ம கர்நாடகா ஸ்டைல், நாட்டி ஸ்டைல் பிரியாணி எல்லாம் சாப்பிட்றதுக்கும் ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி சாப்பிடும் போது உங்களுக்கு தனியாவே தெரியும். நல்லா இருக்கு. கறியிலே நல்ல மசாலா வந்து இறங்கியிருக்கு. அருமையா இருக்கு. நல்ல சாஃப்டாவும் இருக்கு கறி சாப்பிட்றதுக்கு. முந்திரி பருப்பும் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கங்க சாப்பிடும் போது முந்திரி பருப்பும் நிறைய இருக்கு. நல்ல காரஞ்சரமா இருக்கு. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் அந்த காரம் கம்மி பண்றது கொஞ்சமா ராய்த்தா எடுத்துக்கிறேன். கூட ஒரு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். இது நார்மல் கொழும்பு மாதிரி இருக்கு. பட் எனக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கு. பிரியாணி தாறுமாறா இருக்கு டேஸ்ட். இன்னும் வந்து காரம் தேவைப்படுதுன்னா சில்லி சிக்கன் கிரேவி தனியா வச்சிருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப மஸ்தா இருக்கு டேஸ்ட். சூப்பரா இருக்கு டேஸ்ட். இங்க வந்து புட்ட போஜனான்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்கு. அது வந்து 4-5 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நான் வரும்போதே வந்து பிகினிங்லேயே வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்டார்டிங்லேயே இருக்கு. ஸோ அதில் செக் பண்ணி பாருங்க அதோடைய ப்ரைஸ் வந்துட்டு. இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.